மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, லூக்கா 17-18 அதிகாரங்களில் கேள்விவதில் இடறல்கள் வராமல் போவது கூடாத காரியம். இயேசு சீஷர்களிடம், எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. இயேசு சீஷர்களிடம், இந்த சிறியவரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிறதை பார்க்கிலும். இயேசு சீஷர்களிடம், அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும். இயேசு சீஷர்களிடம், உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இயேசு சீஷர்களிடம், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். இயேசு சீஷர்களிடம், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. இயேசு சீஷர்களிடம், எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். அப்போஸ்தலர் கர்த்தரிடம், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால். கர்த்தர் அப்போஸ்தலரிடம், நீ வேரோடே பிடுங்கொண்டு கடலிலே நடப்படுவாயாக. கர்த்தர் அப்போஸ்தலரிடம், அது உங்களுக்கு கீழ்ப்படியும். கர்த்தர் அப்போஸ்தலரிடம், போஜன பானம் பண்ணுமளவும் எனக்கு ஊழியஞ்செய். கர்த்தர் அப்போஸ்தலரிடம், நீ புசித்து குடிக்கலாம். கர்த்தர் அப்போஸ்தலரிடம், அப்படி செய்ய மாட்டானே. கர்த்தர் அப்போஸ்தலரிடம், நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர். கர்த்தர் அப்போஸ்தலரிடம், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம். கர்த்தர் அப்போஸ்தலரிடம், இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும். குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் இயேசுவிடம், நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள். இயேசு குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேரிடம், சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? இயேசு குஷ்டரோகம் சுத்தமான 10 மனுஷரில் ஒருவனிடம், மற்ற 9 பேர் எங்கே? இயேசு குஷ்டரோகம் சுத்தமான 10 மனுஷரில் ஒருவனிடம், நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இயேசு குஷ்டரோகம் சுத்தமான 10 மனுஷரில் ஒருவனிடம், தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும்? பரிசேயர் இயேசுவிடம், தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. இயேசு பரிசேயரிடம், இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது. இயேசு பரிசேயரிடம், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. இயேசு பரிசேயரிடம், மனுஷகுமாரனுடைய நாட்களில் ஒன்றை காண வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படும் காலம் வரும். இயேசு சீஷர்களிடம், அதை காண மாட்டீர்கள். இயேசு சீஷர்களிடம், இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சிலர் உங்களிடத்தில் சொல்லுவார்கள். இயேசு சீஷர்களிடம், நீங்களோ போகாமலும் பின்தொடராமலும் இருங்கள். இயேசு சீஷர்களிடம், மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறுதிசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். இயேசு சீஷர்களிடம், இந்த சந்ததியினால் ஆகாதவன் என்று தள்ளப்பட வேண்டியதாயிருக்கிறது. இயேசு சீஷர்களிடம், நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். இயேசு சீஷர்களிடம், ஜனங்கள் புசித்து குடித்தார்கள். இயேசு சீஷர்களிடம், பெண் கொண்டு கொடுத்தார்கள். இயேசு சீஷர்களிடம், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. இயேசு சீஷர்களிடம்,
லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். இயேசு சீஷர்களிடம், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். இயேசு சீஷர்களிடம், எல்லாரையும் அழித்து போட்டது. இயேசு சீஷர்களிடம், மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். இயேசு சீஷர்களிடம், அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன். இயேசு சீஷர்களிடம், வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். இயேசு சீஷர்களிடம், வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். இயேசு சீஷர்களிடம், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். இயேசு சீஷர்களிடம், தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான். இயேசு சீஷர்களிடம், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்வான். இயேசு சீஷர்களிடம், 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். இயேசு சீஷர்களிடம், திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி. இயேசு சீஷர்களிடம், எங்கே ஆண்டவரே? சீஷர்கள் இயேசுவிடம், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். இயேசு சீஷர்களிடம், ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். இயேசு சீஷர்களிடம், தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். இயேசு சீஷர்களிடம், பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். இயேசு சீஷர்களிடம், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும். ஒரு விதவை நியாயாதிபதியிடம், வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. இயேசு சீஷர்களிடம், அவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும். நியாயாதிபதி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் சீஷர்களிடம், நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? கர்த்தர் சீஷர்களிடம், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தர் சீஷர்களிடம், 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். கர்த்தர் சீஷர்களிடம், ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். கர்த்தர் சீஷர்களிடம், இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை சோஸ்தரிக்கிறேன். பரிசேயன் தனக்குள்ளே பண்ணிய ஜெபம், வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். பரிசேயன் தனக்குள்ளே பண்ணிய ஜெபம், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன். பரிசேயன் தனக்குள்ளே பண்ணிய ஜெபம், தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். ஆயக்காரன் பண்ணிய ஜெபம், நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். கர்த்தர் சீஷர்களிடம், தன்னை உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான். கர்த்தர் சீஷர்களிடம், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். கர்த்தர் சீஷர்களிடம், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? தலைவன் ஒருவன் இயேசுவிடம், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? இயேசு தலைவன் ஒருவனிடம், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. இயேசு தலைவன் ஒருவனிடம், கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே. இயேசு தலைவன் ஒருவனிடம், இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். தலைவன் ஒருவன் இயேசுவிடம்,
இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. இயேசு தலைவன் ஒருவனிடம், உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. இயேசு தலைவன் ஒருவனிடம், என்னை பின்பற்றி வா. இயேசு தலைவன் ஒருவனிடம், ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும். இயேசு தலைவன் ஒருவனிடம், யார் ரட்சிக்கப்படக்கூடும்? இயேசு தலைவன் ஒருவனிடம் பேசியதை கேட்டவர்கள் இயேசுவிடம், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். இயேசு தலைவன் ஒருவனிடம் பேசியதை கேட்டவர்களிடம், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. பேதுரு இயேசுவிடம், மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை. இயேசு பேதுருவிடம், எருசலேமுக்கு போகிறோம். இயேசு 12 சீஷர்களிடம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். இயேசு 12 சீஷர்களிடம், பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவர். இயேசு 12 சீஷர்களிடம், வாரினால் அடித்து கொலை செய்யப்படுவார்கள். இயேசு 12 சீஷர்களிடம், 3ஆம் நாளிலே அவர் உயிரோடே எழுந்திருப்பார். இயேசு 12 சீஷர்களிடம், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய்? இயேசு ஒரு குருடனிடம், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். ஒரு குருடன் இயேசுவிடம், நீ பார்வை அடைவாயாக. இயேசு ஒரு குருடனிடம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இயேசு குருடனிடம், கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.